காலிலே நடையதற்குன்னு கேட்பார் போலீஸ்காரன் மகள். கையிலே வளைவதற்கு, காதலியை இணைப்பதற்கு. காலிலே நடையதற்குன்னா காதலித்து பிரிவதற்கு. அதுல என்ன வருத்தத்தை சொல்வார்? இந்த மண்டத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். தங்க பாடுறது அண்ணன் சொல்லுவான். அந்த படத்தை தான் சொல்வார். கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடையதற்கு, காதலித்து பிரிவதற்கு. ஆசை என்ற சொல்லதற்கு, அன்றாடம் சாவதற்கு. ஆசை தானே நம்மளை கொல்லுது. இப்போ நானும் கூட பிரதம மந்திரி ஆகணும்னு எனக்கு ஆசை தான். 300 MP வேணும்ட்டானுவா, அப்போ வேண்டான்ட்டேன். அது நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியாது. 300 MP எங்கேருந்து ஏற்பாடு பண்ண முடியும்? என்னது? ஒரு கடவுளையும் சொல்றார், திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். எது? திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனோ தெய்வத்தின் பெயர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முரடனோ அறிவாளில் காரியம் பார்த்தபின் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையோ முக்காட்டை நீக்கையில் முருகனை கூவுகின்றார். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்ற தாள் ஆற்றினார். என்ன சொல்றாரு? திருடனும் ஜாமி முடிதான் ஐயா. என்ன சொல்லுது? இந்த மணிவண்ணன் ஐயா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவரை என்ன பிடிக்காம காப்பாற்றி கொடுங்க கடவுள்கிட்ட போய். யாரை கண்டெல்லாம் பயப்பதானோ அவனெல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கிடுங்க. திருடன் இல்லையா? சீட்டாடுறவன் சீட்டு எடுக்கும் பார்த்துறீங்களா? பிள்ளையாரப்பா அவர் இதுக்கால சொல்லி ஸ்வீட் ஆடுவார். ரம்மிக்கால பிள்ளையார் உதவுவார். இருக்கான்ல, எவனையா கொலை பண்ண போறான் பத்தியலா, கொலை பண்ண அவனே என்ன பண்றானா? முதல்வனை வணங்குகின்றான். கொலை கேசில் சிக்காம இருக்கணும். கேட்டிலும் உண்டோர் உறுதிங்கிறார். கேடு வந்துட்டா நமக்கு. நான் வள்ளுவரை போய் சொல்லேன், சாமி பெரிய கேடு வந்துட்டேன்னு. மகிழ்ச்சிங்காரு. என்ன சாமின்னு கேட்டேன். கேடு வந்தா என்ன பண்ணு? கேடை ஒரு அளவுகோலாக வச்சுக்கோ. உன்கிட்ட பழகினவளை எவெல்லாம் உண்மையான நண்பர், உறவில் எவெல்லாம் உறவு, எல்லாம் இதில் தெரிஞ்சிருந்தா கேட்டை வச்சு அளந்து பார்த்தா தெரியுங்கிறேன். ஒரு இப்பவுமே இந்த தடவை இந்த படுக்கையில் விழுந்தேன்ல, யார் வந்தா யார் வரலன்னு பட்டியல் எடுத்துட்டேன். வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காருல. அப்புறம் 4 நாள் கழிச்சு வந்து சொல்லுதான், என்னாச்சு திடீர்னு ஒபாமா கூட்டு விட்டார். அங்கே போயிருந்தாங்க. எப்படி ஒபாமா என்ன மென்டலால என்னாச்சு? காரில் போறாருல, வணக்கம் சொல்லிட்டு போறாரு, அந்த கையெல்லாம் விளங்குது இல்லைங்க. அந்த ஊரில் இருந்தால் தான் அறிவாக இருக்க முடியும். ஏன்னா எப்பவும் சேட்டை பண்ணுற பயில சுற்றியே இருப்பான். நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கும்.